என்ன வக்கீல் சார், கார் ரிப்பேரா? ஆமாங்க, என்னன்னு தெரியலையே. ஓஹோ, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வாங்களே நம்ம கார்ல போலாம். பரவாயில்ல, நான் சரி செய்து எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, அது வரைக்கும் நீலா நடு ரோட்ல இருக்கணுமா? அப்பவே சொன்னேன் அண்ணன் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன்னு. கேட்டாரா? இப்பதான் என்னங்க, கூட்டு போங்களேன். ஆல் ரைட். நீலா மாமா போமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீங்களும் சீக்கிரமா வாங்க. அந்த இவரு டாக்டர் காத்துட்டு இருப்பாரு. நீலா வாமா. என்ன சித்தப்பா புது இடத்துக்கு வந்திருக்கோம்? நீலா, எல்லாம் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இவளை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல கூட்டி வை. கௌரி, என்னத்தா புது இடத்துல இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? மல்லிகா, உங்க அக்காவுக்கு நீ வாக்கு கொடுத்த மாதிரி எனக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் வந்தாச்சு. நான் என்ன செய்யணும்? எங்க அண்ணனுடைய பைத்தியக்கார பொண்ணு நீலா திடீர்னு எங்கேயோ காணாம போயிடுச்சு. ஊரெல்லாம் தேடியாச்சு, கிடைக்கல. நீலா இல்லாம வீட்டுக்கு போனா எங்க அண்ணனுடைய உயிரே போயிடும். அதனால நீலாவை போலவே இருக்கிற நீ என் கூட வீட்டுக்கு வர, நீலா மாதிரியே நடிக்கணும். இவருடைய அண்ணன் நல்லா இருந்தாதான் இவர் நல்லா இருக்க முடியும். இவர் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். உங்க அக்கா நல்லா இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். போமா, உனக்கு ஒரு ஆபத்து வராது. தைரியமா போமா. கௌரி, மல்லிகாவுக்கு நீலாவை போலவே ட்ரெஸ் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. ரவி, நீலா எங்க? நீலா இன்னும் வரல? வரலையே. நாகராஜ் அப்பவே அழைச்சிட்டு வந்துட்டாரு. ஐயோ, இன்னும் வந்து சேரலையே. அவளுக்கு திடீர்னு பைத்திய வெறி பிடிச்சிட்டா நாகராஜ் தடுமாறி போவானே. இதோ நீலா. வாமகளே, வாமா. அண்ணா, வர வழியில நீலா மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளர ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, தவிச்சு போயிட்டேன். அப்படியா நீலா? நீலாவா? சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. நரசிம்ம பல்லவரை தெரியல? நரசிம்ம பல்லவரே, நலந்தானே? உங்களை பார்த்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன. நீலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பிக்னிக் முடிஞ்சு திரும்பும் போது நீ நல்லா தானே இருந்த. பிக்னிக்கா? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்களோட. இல்ல இல்ல இல்ல, அரண்மனை தோழிகளோடு போயிருந்தேன். நீங்கள்? அம்மா, என்னம்மா இது? அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசமா, உன்னை பார்க்காம தவிச்சிட்டு இருக்கிறாரு. வணக்கம் அப்பா. வணக்கம்மா. என்ன புதுசா இருக்கு? தம்பி ரவி, என்னென்னமோ பேசுறாளே. எனக்கு அப்படித்தான் தோணுது. நீலா, சிவகாமி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் கடற்கரை பக்கம் போய் வரலாமா? வேண்டாம் வேண்டாம், நீலா ரொம்ப களைப்பா இருக்கிறா. ஏமா? ஆமாம் ஆமாம், ரொம்பவும் களைப்பாக இருக்கிறது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. மன்னவா, சென்று வருகிறேன். உன்னுடைய அந்தப்புறத்துக்கு போமா. Go, 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 go. See. Who is this? This is Sita. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama? Yes. Rama and younger brother, Chinna Thambi, Lakshmanan, both went forest, Kadu, river, Ganges, Gangai Nadi. On the back, that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, we are gay. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Kurukshetra war. வாரா வந்துடுறா. I have got some important work. You are trying to cheat me? இல்லடா, நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சுக்காங்க. பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. இந்த கேடு இங்க வாங்க. ஐயா கூப்பிடாத. என்னங்க
என்னப்பா அது சீட்டாடுற மாதிரி சிலையா? ஆமா சிலைதான். போன வருஷம் பார்க்கும்போது இல்ல தத்ரூபமா மனுஷாள் மாதிரியே இருக்குதுங்களே. என்ன கல்லுல செதுக்குறதுங்க? ஆனா இது ஒரே கல்லுதான், கருங்கல். தலை மாத்திரம் களிமண் இருக்கும் வந்துங்க. பல்லவர் காலத்துல சூதாட்டமும் இருந்தது, போலீஸும் வந்து புடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, போலீஸ் வந்தாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, சீட்டு கையுமா சிலையா உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கிறீங்க. என்னப்பா இது சிலை நடக்குது? இது வந்து திருக்கழுக்குன்றம் கழுகு மாதிரி வரும் போகும். நீங்க வாங்க வேற பாப்பா. வாங்க வாங்க ஐயா வா, அது போயிடுச்சு. மணி 10 ஆயிடுச்சு. நீலாவுக்கு மருந்து கொடுக்கணும், கோபாலுக்கும் வரலையே. அதுதான் சரி, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். நீலா, நீலா. ஓ சிவகாமி, சிவகாமி எங்க? இந்நேரத்துல எங்க போயிருப்பா? நீயா? நீ எப்படி தவிச்சிட்டு வந்த? எதுனா பார்த்தா என்ன கொல்லுவாரு. வா வா வா. நீலா, நீலா. பெரிய காயமா இருக்கும் போல இருக்கு. தனியா நகையெல்லாம் போட்டுட்டு வெளியே போக வேண்டாம் சொன்னா கேட்டா தானே? நல்ல வேலை மிஸ்டர் ரவி வந்தாரு, இல்லன்னா அந்த திருட்டு பையன் உன்னை தூக்கிட்டே போயிருப்பாங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம பேசாம இருங்க. கொஞ்சம் சரி, ஓய்வு எடுத்துக்கிட்டு வாங்க. வெரி குட் கோபால், நாங்க வரோம். சரி. மழையா மல்லிகா வேண்டாம் எடுத்துட்டு போறீங்க. என் திட்டத்தை குட்டி சொல்றாங்க பாத்தீங்கன்னா நமஸ்கார். இந்த மாதிரி தப்பிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால தவறு நடந்து போச்சுங்க, மன்னிச்சிடுங்க. ஆல்ரைட். ஓகே. மணி இப்ப 12. சரியா 1 மணிக்கு நீலாவை தூக்கிட்டு லைட் ஹவுஸ் உச்சிக்கு வந்துடு. ஜாக்கிரதை. சரிங்க ஜமா. மல்லிகா, என்னத்தா? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு நீ பைத்தியக்காரி மாதிரி லைட் ஹவுஸ் நோக்கி ஓடணும். அதுக்குள்ளே ஏறி போகணும். இதெல்லாம் எதுக்குத்தா?
நீலா அப்படித்தான் ஓடுவான். அதே மாதிரி நீயும் ஓடணும். இத டாக்டரும் ரவியும் பார்க்கணும். அவங்களும் உன் பின்னாடியே ஓடி வரணும். அதுக்கு வழி ரவி வேண்டாம். ஏன் நீலாவுக்கு நீயே கண்ணா இருக்கும் போது இந்த ஓவியத்துக்கு எதுக்குப்பா கண்ணு? கண்ணில்லாத ஓவியம் உயிரில்லாத உடல் மாதிரி தெரியுமா? இப்ப என்ன சொல்ற? அடாடாடா பிரமாதமா இருக்குப்பா. இத்தனை நாளா கல்லையும் மண்ணையும் கடலையும் எழுதி இதுதான் கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா இதுக்கு என்ன பேரு? இதுவும் கலைதான். காதல். ரவி, இந்த ரவி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இதுவரைக்கும் நான் கர்வத்தோட இருந்தேன். அதை தட்டி பறிக்கத்தான் திருமதி நீலா ரவி கூடிய சீக்கிரமே வர போறாங்களே. சரித்திர நரசிம்ம பல்லவருக்கு தான் சிவகாமி கிடைக்கல, அவர் நிராசையா செத்தா. இந்த நாகரீக நரசிம்மருக்காவது இந்த சிவகாமி மாலையிடட்டும், மனைவியாகட்டும். நீலா 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 ஐயோ ரவி ஐயோ நீலா 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 என்ன விட்டு போயிட்டே நீலா என்ன நடந்தது? ஐயோ நீலா எங்களை ஏமாத்திட்டு போயிட்டியா? நீலா அட கடவுளே நீலா எங்க அண்ணனுக்கு நான் என்ன பண்ணி சொல்றேன்? நீலா 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 என்னை விட்டு போயிட்டே நீலா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டே நீலா. சரித்திர பல்லவருக்குத்தான் சிவகாமி கிடைக்கல. உன் கதை இப்படியா முடியும்? வா, பெரியவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு புறப்படுவோம். மகளை இழந்த துக்கம் உங்களுக்கு, நான் மனைவியை பறிகொடுத்த மாதிரி தவிக்கிறேன். காலம் இடம் கொடுத்தா கவலையை மறக்க முயற்சிப்போம். நாங்க வரோம். போயிட்டு வாங்கன்னு சொல்ல விருப்பம் இல்லாட்டாலும் போங்கன்னு சொல்லக்கூடாதா? வாகோவா ஐயா ஐயா கோபா, தூக்க மருந்து அவ்வளவே சாப்பிட்டிருக்காரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ணா அண்ணா நீலா போன சோகத்துல நீ இப்படி தற்கொலை பண்ணிட்டீங்களே அண்ணா. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி போயிட்டீங்களே அண்ணா. ஐயோ ஐயோ, இவ்வளவு சொத்துக்களை என் தலையில கட்டிட்டீங்களே அண்ணா. நான் எப்படி பாதுகாக்க போறேன் அண்ணா?